ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, பெண்களுக்கு சிறந்தது ஜனன ஜாதகமா அல்லது ருதுவான ஜாதகமா? பொதுவாக பெண்களுக்கு பார்க்கும் பொழுது பிறந்த ஜாதகமே சிறந்தது. ருதுவான ஜாதகம் என்பது பாதியில் துவங்கி பாதியில் நிற்கும் ஒரு விஷயம். பிறந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தியில் தான் ஒரு பெண் ருது ஆகிறாள். அதாவது பிறந்த ஜாதகத்தின்படி குரு திசையில் புதன் புத்தி நடக்கிறது என்றால், அதே மாதிரி ஏதோ ஒரு திசையில் புதன் புத்தி நடக்கும் போதுதான் ருதுவாகிறாள். அதாவது பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலேயே ருதுவாகும் காலம் அல்லது உடலியல் மாற்றம் நிர்ணயிக்கப்படுகிறது. சில மாதவிலக்கு பிரச்சனை உள்ள பெண்களை பார்க்கலாம். சிலருக்கு அதிகமான இரத்தப்போக்கு அல்லது ஒரு சிலருக்கு ஒரே நாளில் நிற்பதையும் பிறந்த ஜாதகத்தை பார்த்து கணித்து விடலாம். மாதவிலக்கு நிற்பதையும் ஜாதகத்தில் கணித்துவிட முடியும். செவ்வாய் இரத்தத்திற்கு உரிய கிரகம். செவ்வாய் பகை கிரகங்களுடன் சேர்ந்திருந்தாலோ, பகை கிரகங்களின் பார்வை பெற்றிருந்தாலோ, பகை நட்சத்திரங்கள் அமர்ந்திருந்தாலோ மாதவிலக்கு கேள்விக்குறி ஆகும். பூ பெய்தாமலே போகும்படியான ஜாதகங்களும் உண்டு. அதற்கு அவர்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி செவ்வாய், உடலாதிபதி சந்திரன், சந்திரன் முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் சூழப்பட்டால் அதுதான் காரணம். மாதவிலக்கு ஒழுங்கின்மை காரணமாகத்தான் முரட்டுத்தனமான குழந்தைகளும் பிறக்கிறது. மாதவிலக்கு என்பது சீராக அமைய வேண்டும். நாளமில்லா சுரப்பிகளால் ஏற்படும் மாற்றங்களே மாதவிலக்கு எனப்படும். அந்த நாட்களில் இரும்பு சத்து மிக்க எள் உருண்டை, உளுத்தங்கஞ்சி போன்ற உணவுகள் அளிப்பார்கள். ஆனால் இப்பொழுது அவ்வாறு அளிப்பதில்லை. அதனால்தான் பல கன்னி பெண்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். அவர்களது மகப்பேறு காலத்தில் பல சிக்கல்களையும் சந்திக்கிறார்கள். சிசேரியன் அளவிற்கு போவதற்கும் இதுவே காரணம். பூ பெய்தல், முன்கூட்டியே பூ பெய்தல், பூ பெய்தாமலே போவது எல்லாமே கிரகங்களின் அடிப்படையில் தான். இப்போது பெண்கள் மிகச்சிறிய வயதிலேயே பூ பெய்தும் நிலையை ஏற்படுகிறது. அதுவும் செவ்வாயின் மாற்றம்தான். அதுவும் ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தான் பூ பெய்தல் நிகழ்கிறது. பூ பெய்தல் என்பது பூ மலரும் நேரமாகும். அதாவது தாமரை மலரும் நேரம் அல்லது அள்ளி மலரும் நேரம்தான். தாமரை காலை வைகரையில் இருந்து 7 மணிக்குள் மலரும். அள்ளி மலரும் நேரம் 5:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளாக தான். பெண்களின் உடலில் மாற்றம் ஏற்படும். அதை வைத்தே பூ பெய்தல் என்று அழைக்கப்பட்டது. அதனால் பூ பெய்தல் எந்த நாளில் வந்திருக்கிறார்கள், எந்த நட்சத்திரத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதை மேலோட்டமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் ஜனன ஜாதகமே சிறந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.